அதிகாலை சூரியன் முழுக்க எழவில்லை. ஆனால் ரவியின் சிறிய குரோசரி ஷாப் எழுந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் போல அவன் சற்றே சோர்வோடு ஷட்டரை உயர்த்தினான். நகரம் இன்னும் தூங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் ரவியின் பொறுப்புகள் விழித்துவிட்டன. அவன் கடை பெரியதல்ல, ஆனால் அவன் கனவுகள் பெரியவை. பழைய அலமாரிகள், குறைவான பொருட்கள், ஆனால் நம்பிக்கை மட்டும் நிறைந்திருந்தது. சில நாட்களில் வியாபாரம் நன்றாக இருக்கும். சில நாட்களில் கணக்கில் கூட சில நாணயங்கள் தான். வாடகைக்கு பணம் போதாது என்ற கவலை அவன் முகத்தில் படிந்து கொள்வது போல் இருந்தது. அவன் கடைக்கு அருகே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்தது. மக்கள் கூட்டம் அங்கிருந்தது. ரவியின் கடை முன்னால் அமைதியே இருந்தது. அவன் இதை பார்த்தும் உள்ளுக்குள் எதுவும் சொல்லாமல் மெல்ல சிரித்துக்கொண்டே இருந்தான். சிலர் வந்து சொன்னார்கள், "இதை மூடிடு, உன்னால இதுல முன்னேற முடியாது." அந்த வார்த்தைகள் காகிதம் போல இல்ல, கத்தி போல இருந்தது. ஆனா ரவி ஒரே ஜூ தான் சொன்னான். இந்த கடை என் வாழ்க்கை, நான் கைவிட மாட்டேன். அவனிடம் பணம் இல்லாதவர்களுக்கு அவன் கடன் வைத்து தான் பொருள் கொடுத்தான். அவர்களின் நன்றிதான் அவனுடைய இதயத்தில் வைத்திருந்த உண்மையான லாபம். இரவு நேரம் எல்லோரும் தூங்கும்போது அவன் மட்டும் கடையை சுத்தம் செய்தான். ஷெல்பில் பொருள்களை அடுக்கினான். சோர்வு இருந்தது, ஆனால் கைவிடும் எண்ணம் இல்லை. ஒரு நாள் அவன் தன்னிடம் தானே சொன்னான், மாற வேண்டியது கடையில்லை, முதலில் நான் தான். ஒரு நோட்டில் திட்டம் எழுதியான். சுத்தம், புதிய காய்கறி, வீட்டிற்கு டெலிவரி. அந்த நாளில் இருந்து சிறிய கடை மெதுவாக மாற ஆரம்பித்தது. புதிய பலகை, சுத்தமான ரேக், வாடிக்கையாளர்களை வரவேற்கும் ஒரு வெப்பமான புன்னகை. மக்கள் திரும்பி வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் தள்ளுபடிக்காக அல்ல, ரவியின் மனம்காக வந்தார்கள். இன்று அதே கடை ஒரு காலத்தில் முட்டாள் முயற்சி என்று சொல்லப்பட்ட கடை அந்த தெருவில் மிகவும் பிஸியாக இருக்கும் கடையாக மாறிவிட்டது. இரவு ரவி ஷட்டர் ஐ மூடுகிறான். வானத்தை பார்த்து அமைதியாக சுவாசிக்கிறான். அவன் உணர்கிறான், பெரிய வெற்றி பெரிய இடத்திலிருந்து வர வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் அது ஒரு சிறிய குரோசரி ஷாப்லிருந்து தான் தொடங்குகிறது.